Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் சட்டமன்ற தொகுதி வாரியான 5ஆம் கட்ட தொடர் பிரச்சார திட்டத்தில் வரும் 29, 30 மற்றும் அக்டோபர் 4 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த எழுச்சி பயண திட்டம் அக்டோபர் 2, 3 மற்றும் 6 ஆகிய தேதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கழக பொதுச் செயலாளரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண 5ஆம் கட்ட பிரச்சார பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், அக்டோபர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாலக்கோடு, பென்னாகரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாமக்கல், பரமத்தி வேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சார கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் நடைபெறுவதாக அறிவித்திருந்த பிரச்சார கூட்டம் அதே தேதியில் நடைபெறும் என்றும் அதிமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் நீர்வளத்துறை முன்னாள் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தனது தாயாருடன் நேரில் சந்தித்தார். பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஜீவன் தொண்டமான் தனது திருமணத்திற்கான அழைப்பிதை கழக பொதுச் செயலாளரிடம் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிமுக கழக நிர்வாகியை நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் நலம் விசாரித்தார். சாரத்தைச் சேர்ந்த மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எஸ்.பி. ராஜேந்திரன் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார். அவரை மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். இந்த நிகழ்வில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ், அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் காளி பிரதாப் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திண்டுக்கல்லில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்க திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஜே மாணிக்கம், கவிசெல்வம் தங்கம், CNR செல்வகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இதில் கழக அமைப்பு செயலாளர் வி. மருதராஜ், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் VPP பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற அறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவில் தேர்தல் வாக்குறுதியில் 10% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் சாடினார். நத்தம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், விளம்பரத்தை நம்பி ஒரு ஆட்சி நடத்த முடியும் என்றால் அது திமுக ஆட்சிதான் என சாடினார். இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலே ஒரு மோசமான ஆட்சியை, வெகுஜன விரோத ஆட்சியை, மக்கள் வெறுத்து ஒதுக்கின்ற அளவில் ஒரு ஆட்சியை உருவாக்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இப்போ ஆட்சி வந்து நடக்கவில்லை, ஒரு ஆட்சி நடப்பது போன்ற ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் விளம்பரம் மட்டுமே நம்பி ஒரு ஆட்சி நடத்த முடியும் சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து எந்த பிரச்சனைக்கும் எந்த தீர்வு வேணவில்லை, எந்த சாதனையும் நிகழ்த்தவில்லை. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கோவில்பட்டி அருகே வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கு பயிற்சி அளிக்கும் முகாம் நடைபெற்றது. கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையில் மகளிரணி மாவட்ட இணைச் செயலாளர் கோமதி அயன்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட கழக செயலாளர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கான ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வுகளின் போது கரூரில் 40 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவத்திற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் கருப்பசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைச் செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் இலவச கண் சிகிச்சை மற்றும் பல் மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு துவக்கி வைத்தார். முன்னதாக கரூரில் உயிரிழந்தோர் ஆத்மா சாந்தியடைய வேண்டி கருப்பு பேட்ஜ் அணிந்து 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்திய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வண்ணம் காவல்துறை தடுப்பு அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த தடுப்பு வேலி அமைச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை தடுத்து அந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த தடுத்து நிறுத்தாதது இந்த அரசாங்கத்துடைய குறைபாடு. அந்த மாவட்ட காவல்துறையுடைய
குறைபாடு என்பதை நான் ஆணித்தரமாக எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுல அதிகமாக பேச வேண்டிய ஒரு துயர சம்பவம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் KT பச்சைமால் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் N தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் வின்சென்ட் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திமுக ஆட்சியில் யாரும் நிம்மதியாக இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னை பட்டாளம் கடைவீதியில் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் திருவிக நகர் பகுதி கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வடசென்னை தெற்கு கிழக்கு MGR மன்ற மாவட்ட செயலாளர் V சுகுமாரன் தலைமையில் பகுதி செயலாளர் பரமகுரு, முகுந்தன் கோபால், AD அரசு, மகேஷ் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தலைமை கழக பேச்சாளர் பபிதா சிறப்புரையாற்றினர். எல்லா மக்களும் இன்னைக்கு பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் ஜாதிய கலாச்சாரம். ஆதிராட மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க? ஆதிராட மக்கள் படுகொலை பண்ணப்படுவதும், ஆதிராட மக்களும் துன்புறுத்தப்படுவதும், ஆதிராட மக்களுக்கு உரிமை கிடைக்காமல் இருப்பதும் அதான இந்த ஆட்சியுடைய சாதனையாக இருக்கு. இன்னைக்கு